இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நாளையும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுக்கிறார். நாம் முகமலர்ச்சியோடு, புன்னகையோடு, நேர்மறை எண்ணங்களோடு இறைவனோடு இணைந்து பயணித்து பார்ப்போம். இறைவன் நம்மை அபரிவிதமாக வழி நடத்துவார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று உலக உணவு நாள் கொண்டாடப்படுகிறது. உலக உணவு தினம். உணவுக்கு நாம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒரு பக்கத்திலே உணவு இல்லாமல், ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டு இருக்கும் சமுதாயம் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு புறம் அதிகமாக பணம் வைத்து கொண்டு உணவை நிறைய வாங்கி வைத்து அதை சாப்பிட முடியாமல் அதை குப்பையிலே கொட்டுகிற ஒரு சமுதாயத்தையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பொருட்களை வாங்குறாங்க, உணவுப் பொருட்களை வாங்குறாங்க. வாங்கி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே பாதி சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வரக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி ஒரு பக்கம் அந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கிற பசியில வாடுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. உணவு நிறைய வாங்கி அதை வேஸ்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படி உணவை தேவையில்லாமல் விரக்தி செய்கிறவர்களுக்காகத்தான் இந்த நாள் ஆனது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணவை வீணாக்காதீர்கள். அந்த உணவு எப்படி உருவாகி வருகிறது, விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அது எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள், எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது, அந்த உணவு எப்படி மனித உயிருக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உணவை நாம் பயன்படுத்த வேண்டும், அளவோடு பயன்படுத்த வேண்டும், வீணாக்கக்கூடாது என்ற ஒரு நினைவுபடுத்துவதற்காகவே இந்த உலக உணவு நாள் கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். இன்னைக்கு நிறைய NGO ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், உணவு கொடுப்பது. எல்லா பெரிய பெரிய ஆலயங்களில் உணவு கொடுக்குறாங்க. மதிய சாப்பாடு, இல்லை ஒரு வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு. நான் பார்க்குறேன், திருச்சியில் காவேரி கரையில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்களுடைய அமலாசிரமத்துக்கு முன்னாடி கூட சில பேர் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்போவுமே அங்கே வேறு வேலைக்கே போகிறது கிடையாது, நடக்க முடியாதவங்க, வேலை செய்ய முடியாதவங்க, பலவீனமற்றவங்க எல்லாமே அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய முறை என் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் அப்படியே ஆட்டோவில் கொண்டு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க, காலை சாப்பாடு கொண்டு வருவாங்க, மதிய சாப்பாடு கொண்டு வருவாங்க, இரவு சாப்பாடு அவங்களே வீட்டில் தயாரித்து கொண்டு வருவாங்க. சிலர்கிட்ட நான் கேட்பேன், எப்படி இது ஏதாவது ஆர்கனைசேஷன்? இல்லை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு இருக்கும். அந்த காவேரி பாலத்திலேருந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள் வரைக்கும் உட்காந்துருக்கிற அந்த பிச்சை எடுக்கிற மக்களுக்கு இந்த உணவு கொடுப்பவர்கள் நிறைய பேர் தன்னார்வத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இவங்க உணவு கிடையாது. இப்படி நம்ம தேவையில்லாமல் உணவை விரக்தி பண்ணாமல் அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சு அவங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை பாராட்டுவோம். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கிறதா? நாம் பிறருக்கு உணவு கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? நம்ம விருந்து ஏற்பாடு பண்ணுவோம். யாரை அழைப்போம்? நல்ல வசதி படைத்தவங்களா தான், நல்ல 3 வேளை சாப்பிட்றவங்க தான் அழைப்போம். ஏழை எளிய மக்களுக்கு போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்வோமா? இல்லை. ஒரு குடும்பத்தை நான் பார்த்த ஒரு அனுபவம். திருமணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த திருமண ஏற்பாட்டில் விருந்து வச்சாங்க. ஆனால் அதை விட சிறப்பாக ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண மாப்பிள்ளை நினச்சி என்ன பண்ணார், பாக்கெட்டில் இருந்து பிரியாணியெல்லாம் போட்டு அதுக்குள்ளே நல்லா சிக்கன் பீஸ் எல்லாமே வச்சு அந்த திருமணம் முடிந்த உடனே அந்த மதியம் 2 மணிக்கு இருக்கும், வெளியே போயிட்டு பக்கத்து ஒரு 2-3 கிராமங்களுக்கு இல்லை எல்லா ஏழை மக்களுக்கும் இந்த பொட்டலத்தை அப்படியே பார்சலில் வந்து பிரியாணி பார்சலை கொடுத்துட்டே வந்தார். அப்போ பாருங்கள், அதில் அவருக்கு மன நிறைவு அதில் தான் இருந்துச்சு. அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டவங்க கிடையாது. இப்படி உணவு இல்லாத இருக்கிற ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் மனிதர்களாக, சக மனிதர்களாக நினைத்து பார்க்க வேண்டும்.
உணவை நாம் பயனுள்ள விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே நினைத்து பார்த்து நாமும் பிறருக்கு உதவுவதாக, உணவை வீணாக்காமல் இருப்பவர்களாகவே நாம் வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து சொல்லுவோம். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 47 54 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இறைவாக்கினருக்கு சிலையை ஏற்பாடு செய்கிறீர்கள், சிலையை வைக்கிறீர்கள், ஆனால் அந்த இறைவாக்கினர்களை கொன்றது உங்களுடைய மூதாதையர் தான் அப்படின்னு சொல்லுவார். ஏங்க, நீங்களே ஒருத்தனை கொலை பண்ணுவீங்க, நீங்களே அவர்களுக்கு சிலை வைப்பீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப பாருங்க, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவனுக்கே நீங்க ஒரு சிலையை வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நீங்க தான் அவர்களை கொன்றீங்க, அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிதறடிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்கள் மூதாதையர்கள், நீங்க தானே செஞ்சீங்க. ஏன் அவங்களுக்கே திரும்ப நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள்? நாங்க இப்படி இவர்களை அநியாயமாக கொன்று குவித்தோம், ரத்தத்தை வீரிடச் செய்தோம், அதற்காக நாங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறேன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவர்களை கேள்வி கேட்கிறார். எங்க இந்த ரத்தத்தை சிந்தியவர்களை நினைவு பார்த்து, நாங்கள் இவ்வளவு பேரை கொன்னோம், இப்ப நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இவனை தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கா? ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு இந்த மக்களை பார்த்து சாடுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த நற்செய்தியில ஆண்டவர் இன்னும் அந்த மறைநூல் அறிஞர்களுக்காக கூட ஒரு கருத்தை சொல்லுகிறார். அங்க போதிக்கிறவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீங்க இந்த அறிவு களஞ்சியத்தினுடைய திறவுகோலை நீங்க தான் வச்சிருக்கீங்க, அதை திறந்து நீங்களும் உள்ள போக மாட்டிருக்கீங்க, போகிற வழியா விட மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப பாருங்க, நீங்க கடவுளை பற்றி நிறைய பேசுறீங்க, ஆனா அதன்படி நீங்க வாழ்றது கிடையாது. அப்படி வாழ நினைக்கிறவங்களை கூட நீங்களும் வாழ விடாம அவர் மேல் சுமையை சுமத்துகிறீர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நற்செய்தியுடைய மைய கருத்து என்ன நமக்கு இன்று விளக்குகிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பாகவே கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் தான் நேர்மையாக, யதார்த்தத்தோடு, கருணை உள்ளத்தோடு வாழ்வார்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்கலையோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தீயதுதான் நடக்கும், எதிர்மறை எண்ணங்கள் தான் நடக்கும். அதுதான் இந்த மூதாதையர்கள் செஞ்சாங்க. இறைவாக்கினர் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்காத அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இறைவாக்கினர்களையே கொலை செய்தார்கள், வெட்டி வீழ்த்தினார்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் நிச்சயமாகவே அவர்களை தாங்குவோம், கடவுளுடைய வார்த்தையை நமதாக மாற்றிக்கொண்டு வாழ்வோம். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்கு தேவை என்று இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் மூலம் விளக்குகிறார். அந்த இஸ்ரேலுடைய மக்கள், யூதர்கள் எல்லாமே இந்த இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்தார்கள். கடவுள் வார்த்தைகளை ஏற்காமல், அவர்கள் கேட்காமல் அப்படியே வாழ்ந்ததுனால அந்த இறைவாக்கினர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று இயேசு இந்த நற்செய்தியின் மூலமாக விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, எனது வாழ்க்கையிலே நான் யாருக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்? நான் கொடுமைப்படுத்தியவர்களையா, நான் கொன்று குவித்தவர்களையா, நான் அவமானப்படுத்தியவர்களை நினைத்து பார்க்கிறேன்னா? இல்லை, அப்படி செய்யக்கூடாது. நான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை எனது வாழ்வில் நான் கடைபிடிக்க வேண்டும். முதல்ல அந்த வார்த்தையை கேட்கணும், வாசிக்கணும், அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதன்படி தியானித்து வாழ வேண்டும் என்று இயேசு அழகாகவே இந்த நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இந்த நற்செய்தியிலிருந்து நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, நான் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் செய்து அந்த பரிசேயர்களை போன்று, மறைநூல் அறிஞர்களை போன்று இல்லாமல் நாம் நேர்மையோடு கடவுளுடைய வார்த்தை கேட்டு நல்ல கருணை உள்ளத்தோடே வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு அழைப்பு விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழவும், நல்ல மனதோடு நான் இறைவனை அணுகி செல்லவும், அந்த திறவுகோலை நான் பயன்படுத்தி ஆண்டவருடைய இறை ஆட்சிக்கு நான் செல்லவும் முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. சிறப்பாக இன்று உலக உணவு நாள் கொண்டாடப்படுகிறது.
உணவை தேவையில்லாமல் நாங்கள் வீணாக்காமல் அந்த உணவை இல்லாத மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உணவு இல்லாதவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக. இவர்களை சோதிக்கிற சோர்வுகளை கொடுக்கிற தீய சக்தியிலிருந்து விடுதலை கொண்டும் ஆண்டவரே, இவர்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும். இவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியான் துணையாக தோழமையாக இருந்து வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். குடும்பத்திலே அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிம்மதி கிடைக்கட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுதலை கொடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடும் ஆண்டவரே. தீராத ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிற கணவர்மான்களுக்கு ஆண்டவரே, அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகி குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளை அன்பு செய்ய அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் திருமணம் ஆகவில்லையே, திருமண தடையாக இருக்கிறதே என்று கண்கலங்குகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் திருமண பாக்கியத்தை கொடும். அன்பு தெய்வம், எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்குகிற அவர்களுக்கு ஆண்டவரை குழந்தை பாக்கியத்தை கொடுப்போம் ஆண்டவரே. அன்பு தெய்வம், இன்னும் ஆண்டவரை வேலை வாய்ப்பு இல்லை, வறுமையில் இருக்கிற குடும்பங்களுக்கு நீரே ஆதரவாக வாழ்வாதாரங்களை கொடுத்து வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடும். தீய பழக்கங்கள், தீய நாட்டங்களுக்கு அவர்கள் ஈடுபாடு கொடுக்காமல் நல்லதே செய்ய இந்த ஊடகத்திற்கு அடிமையாகாமல் இருக்க அவர்களை தாங்கி வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, ஒவ்வொருவரையும் உமது கரங்களை தாங்கி கொண்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.